ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும், அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி நமது ராசிக்கு அமையுன்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். எப்படின்னா நீங்கள் மற்ற ராசி பலன்களை பார்த்துக்கிட்டு அப்புறமா உங்கள் ராசி பலன்களை பார்க்கணுங்கிற வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லைங்க. ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு சந்தாதாரர்களாக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டால் தான் புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்க நண்பர்களே. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அல்லது கல்யாண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதியானவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார் நண்பர்களே. மேலும் புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. 12ஆம் இடத்துல குரு பகவானும் 11ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான பற்றுதல் நாட்டின் மீதும் உங்களது வீட்டின் மீதும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே. இந்த தினம் தேசப்பற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் கூட சொல்லலாம். இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க. எனவே உங்கள் ஆஃபீஸில் நிறைய புதிய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பர்களே. பிஸ்னஸ் வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும். வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் முன்னேற்றம் காரணமாக வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் வியாபாரம் நல்ல ஒரு பண வரவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் நண்பர்களே. மேலும் உங்கள் பண தேவைகள் எப்பப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் உங்கள் நண்பர்களுடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நண்பர்கள் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நீங்கள் இன்றைய தினம் நீண்ட நாளே ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் தாய்வழி உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கலாம். தாய்வழி சொந்த பந்தங்கள்கிட்ட இன்னைக்கு நீங்க கொஞ்சம் இணக்கமாக வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்வது நீங்க தயக்கம் காட்ட வேண்டாம் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளாக அதன் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு மாறும். உங்களுடைய ஆசைகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே பிடித்தவர்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. அலுவலக பணியிலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். வீட்டிலும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க. உதவிகள் எல்லாமே தானாக கிடைக்கும். இன்றைய தினம் பிடித்த நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. எனவே ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள நீங்கள் கட்டாயமாக முயற்சித்து கொண்டே இருந்தால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க. மாணவர்களுக்கு சிறந்த ஒரு நாள். மாணவர்கள் கல்வியில நல்ல வாய்ப்புகளை கிடைக்கப்பெறுவீங்க. நல்ல முன்னேற்றங்கள் கல்வியில் கிடைக்கிறதுக்கு மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றங்கள் காரணமாக வியாபாரிகளுக்கு அதிகமான ஆனந்தம் பெருகும். உங்களது இல்லத்துல சுபகாரியங்கள் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். சுபகாரிய எண்ணங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்புக்குன்றிய உங்களது மனதை வென்ற காதலரிடம் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களில் அவர் தவறு செய்யும் போது அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியங்க. காதலரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று தினம் காதல் வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று நண்பர்களே. அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். நலன் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளில உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே கிடைக்கும். உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அந்த திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் சிறப்பாக காரிய வெற்றிகளை பெற்று நல்ல பாராட்டுதல்களையும் பெற முடியுங்க. அலுவலக பணியில் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்துங்க. நல்ல சான்ஸ் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்ந்த சில விஷயங்களில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரிகள் உங்கள் வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது அவசியம். கொஞ்சம் அனுசரித்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா வேலையாட்கள் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. இல்லற வாழ்க்கையில் இன்றைக்கு
கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, தம்பதியர்கள் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து அதிகரிக்கும் நண்பர்களே. அதனால் இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு தித்திப்பாக இன்றைய தினம் அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் சமுதாயத்திலிருந்து விலகி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா தேவைப்படுற நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. ஸோ சொசைட்டியோட ஒன்றி இருக்கணுங்க. நிறைய விஷயங்களை போய் நிறைய பேரை சந்தித்து பேசுங்க. கலகலப்பாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்க தனிமையில நேரத்துக்கு அழிக்க கூடாதுங்க. சமுதாயத்திலும் அப்படியே ஒன்றி பழகணும். அதை நீங்க மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்றைய தினமாவது நீங்கள் வந்து அந்த பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. சமுதாயத்துல சில நண்பர்களை சந்திக்கிறது அல்லது தெரிந்தவர்களை சந்தித்து நீங்கள் ஒற்றுமையாக கலகலப்பாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. நீங்க சொசைட்டில ஒன்றி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க உங்க நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்க செலவிடலாம். அது நல்ல பெஸ்ட் ஐடியாவாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும் நண்பர்களே. நல்ல ரிலாக்ஸேஷன் இன்னைக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடலாம். பிடித்தமான வேலைகளை செய்து அதிகமான நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பழைய பாக்கிகள் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய பாக்கிகளை இப்பொழுது நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும். எனவே அதற்கான முயற்சிகளும் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாங்க. வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதனால களைப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால கொஞ்சம் மனசு ப்ரெஷர் ஆனாலும் இன்றைய தினம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கக்கூடிய பொழுதுபோக்கில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள். நகைச்சுவையாக நீங்க பேசிட்டு இருக்கும்போது பழைய விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நீங்க கலந்து விட்டாதீங்க. அதனால சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் நகைச்சுவையாக பேசும்போது அதை ஒரு லிமிட்டா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கடுஞ்சொற்களை கூறினாலும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் சிறந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நல்ல ஆதரவு கிடைக்கும். மனதளவில் புதிய தைரியம் உண்டாகும். நல்ல ஒரு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் 2 விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர், இன்னொன்று சில்வர் கலர். ஸோ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ மனதளவில் புதிய தைரியம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் உங்களுக்கு தேவையான ஆதரவு உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் கிடைக்கும். எனவே ஆதரவு பெருகும், தைரியம் பெருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ரோகிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நண்பர்களே. இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்லாம் எப்படி செஞ்சால் என்ன வேலையாகுங்கிறத நீங்கள் புரிந்து செயல்படுவீங்க. மேலும் திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கையை நெருக்கமாக நல்ல ஒரு மனமகிழ்ச்சியாக தித்திக்கும் இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க. நல்ல ஒரு புரிதல் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்தணுங்க. அதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நலன் அதிகமாக அதன் மூலமாக கிடைக்கும். கொஞ்சம் அனுசரித்து போகணும். குறிப்பாக வியாபாரிகள், உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களை அனுசரித்து போங்க. இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.